நீங்கள் விடுகிற சாபங்கள் உட்பட. சில நேரம் பிள்ளைகளை சபித்து விடுவோம், அடுத்தவர்களை சபித்து விடுவோம், கோபம் வருகிற பொழுது உடன்பிறப்புகளை சபித்து விடுகிறோம். நாம் நினைக்கிறோம் கோபத்தில் தானே சபித்தோம், வெறுப்பில் தானே சொன்னோம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. அந்த சாபத்திற்கும் ஒரு பெருமானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த சாபத்திற்கும் ஒரு பெருமானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நீங்கள் எதிராக செய்கிற பிரார்த்தனைக்கும் ஆதரவாக செய்கிற பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்விடத்தில் பெருமானம் இருக்கிறது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் முடிந்து வந்த பொழுது, பெண்களே, உங்களை நான் அதிகமாக நரகத்தில் கண்டேன், உங்களை நான் அதிகமாக நரகத்தில் கண்டேன். ஏன் யா ரசூலல்லாஹ், நீங்கள் கணவனுடைய விஷயத்தில் நன்றி கெட்டவர்களாக நடக்கிறீர்கள், அதிகமாக சாபமிடுகிறீர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண விஷயம் அல்ல அன்புக்குரியவர்களே. பிரார்த்தனை ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை சாபமாக செய்தாலும் சரி, அல்லது அதை சாதகமாக செய்தாலும் சரி, அதற்கான பெருமானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமின் அடுத்த முஃமினை சபிக்க கூடியவனாக இருக்க மாட்டான் என்றார்கள். பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிக கவனம். சில நேரம் பிள்ளைகள் பிறலி பண்ணுகிற பொழுது, குழப்பம் செய்கிற பொழுது, அந்த பிள்ளைகளின் மீது இருக்கிற கோபம், எங்களுடைய வெறுப்பு எல்லாம் சேர்ந்து அவனை சபித்து விடுவோம். நீ இப்படி எல்லாம் போய் விடுவாய், நீ இப்படி எல்லாம் அழிந்து விடுவாய், நீ இப்படி எல்லாம் போய் சேர்ந்து விடுவாய் என்று கோபத்தில் சபித்து விடுவோம். அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறோம் தாய்மார்களே, அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனிதர்கள் செய்கிற பாவங்களில் பெரும் பாவங்களில் ஒன்று என்ன தெரியுமா? தன்னைத்தானே சபித்துக் கொள்வது. தன்னைத்தானே சபித்துக் கொள்வது. சிலர்கள் கணவன்மாரோடு பிரச்சனை வந்து விட்டால், யாரோடு பிரச்சனை வந்து விட்டால், எனக்கு ஒரு அழிவு வரவில்லை, எனக்கு ஒரு மரணம் வருவதில்லை, எனக்கு ஒரு நான் அப்படியே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி தன்னைத்தானே சபித்துக் கொள்வார்கள். ஒரு பெருமானம் இருக்கிறது. இந்த சாபத்திற்கு ஒரு பெருமானம் இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். வெறுமனை வார்த்தைகளால் சொல்லிவிட்டு, கோபத்திலே சொல்லிவிட்டு நீங்கள் கடந்து போய் விடுவீர்கள். உங்களுடைய கணவன் உங்களோடு நன்றாக பேசியதற்கு பின்னால் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து போய் விடுவீர்கள். ஆனால் நீங்கள் செய்த அந்த சாபம் இருக்கிறது, ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களை வந்து சேரும். ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் யாரை நோக்கி சாபமிட்டீர்களோ அந்த சாபத்திற்கு அவர்கள் பொருத்தமானவர்களாக இருந்தால் அவர்களை போய் சேரும். இல்லை என்றால் யார் அந்த சாபத்தை இட்டார்களோ அவர்களை வந்து சேரும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண விஷயம் அல்ல, அல்லாஹ்வோடு விளையாடுகிற விஷயம் அது. அல்லாஹ்வோடு விளையாடுகிற விஷயம் அது.